நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எந்த மாதிரி டிசைன் வச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி பட்டன்ஸ் எங்கே ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் புதுசாக ஒரு ஐக்கான் ஆட் பண்ணுவோம், ஏதாச்சும் அனிமேஷன் ஆட் பண்ணணும்னா டவுட்டாக இருக்கும். என்ன ஆட் பண்ணலாம், அது எப்படி பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதுக்கு எந்தெந்த மாதிரி சிஎஸ்எஸ் எலமெண்ட் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா லிங்க்கும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வெப்சைட்டோட பேர் cssLayout.io. இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஐக்கான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணுன்ட்டு நிறைய கிரிட்ஸ் ஆட் பண்ணுவீங்க. இல்லாட்டி நிறைய இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பட்டன் வேணும். அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணோன்னா அதுக்கு ஸ்டைலிங் ஐக்கான்லாம் வேணும். அதுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு எலமெண்ட்டோட ஃபுல் கோட் சிஎஸ் கோடு வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நிறையா விஷயம் நேவிகேஷன் பார், அப்புறம் ஃபீட்பேக் எலமெண்ட்ஸ், நேவிகேஷன், அந்த மாதிரி நிறையா எலமெண்ட்ஸ் இருக்குது. அது ஃபுல் கோடு இருக்குது. இவ்வளோ வந்தீங்கன்னா நிறைய கிரிட் நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சோர்ஸ் உள்ளே வந்துடும். அதோட சோர்ஸ் HTML-ம் இருக்குது, CSS ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சோர்ஸ் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி உங்களோட கேரக்டர், அதாவது எலமெண்ட்டோட ஐடி நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நிறைய ஃபார்மேட் இருக்குது. வீடியோ ஃபார்மேட், அப்புறம் ஏதாச்சும் ரேட்டிங் தரணும்னா ரேட்டிங் கவுண்ட் பிக்காக காமிக்க, அப்புறம் சில ஐக்கான்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் பேராகிராஃபை டிஃப்ரெண்ட்டாக காமிக்க லோடிங் ஐக்கான் இருக்குது. அப்புறம் டேட் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் டார்க் தீம், லைட் தீம் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் டைப்பான லேஅவுட் டைப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான ஆர்டர் ஏதாச்சும் இன்புட்னா இன்புட், நேவிகேஷன் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் எந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா ஏற்கனவே அதுக்கு எலமெண்ட்லாம் ஏற்கனவே அந்த கோடில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதை காப்பி பண்ணும்போது நீங்கள் எடிட் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி தான் இருக்குது. செகண்டு வெப்சைட்டோட நேம் வந்து cssAnimation.io. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சைட்டுக்கு இது கொஞ்சம் சிமிலரான வெப்சைட் தான். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏற்கனவே நார்மலான ஒரு ஐக்கான் ஆட் பண்ணுவாங்க, அனிமேஷனான இருக்குது. இப்போ நீங்கள் மெனு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக மெனு ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் அனிமேட் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் அவைலபிளாக இருக்கிற கோடு எல்லாமே அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கு. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷனாக க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேர்டு பார்க்குறது w3school.com. இந்த வெப்சைட்டில் CSS டெம்ப்ளேட் இல்லாமல் ஃபுல் வெப்சைட்க்கான டெம்ப்ளேட்டே இருக்குது. நீங்கள் டெமோ பட்டன் கிளிக் பண்ணால் வெப்சைட் எப்படி இருக்குன்னு ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரை யுவர் செல்ஃப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் வெப்சைட்டை நீங்களே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான கோடை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் ஏதாச்சும் ரிப்பல்ட் ஏதாச்சும் விசுவல் ஸ்டுடியோ ஏதாச்சும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்பீங்கன்னா அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களான எலமெண்ட்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு HTML, CSS பேசிக்ஸ் ஃபுல்லாக தெரியும்னா இதில் இருக்கிற டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து வெப்சைட்டோட பேர் nicepage.com. இந்த வெப்சைட் போன வெப்சைட்டில் விட ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ப்ரீமியம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. பட் இதில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே பார்க்க வேறு லெவலுக்கு. நீங்கள் இதோட சோர்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு எக்ஸ்டர்னல் எதுலேயாச்சும் ரன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த வெப்சைட்டில் இதிலே நீங்கள் ஃபுல் வெப்சைட்டை ரன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பட் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதில் யூஸ் பண்ணால் நீங்கள் ப்ரீமியம் ஏதாச்சும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும். அதனால் நீங்கள் இதோட சோர்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வைக்கோங்க. உங்களுக்கு எந்த வெப்சைட்டோ அது நீங்கள் ஏதாச்சும் ரிப்பல்ட் இல்லாட்டி GitHub அந்த மாதிரி ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக வெப்சைட் பில்ட் பண்ணுறவங்க, ஐடியா வேணும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.